வணக்கம். மணி 6:52. எல்லாரும் நிறைய பேர் டெல்லி ரெட் ஃபோர்ட் வழியாக போகிறவங்க நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு ஆவலாக போகிறோன்னு காத்து இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற 13 பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டோம். இந்த குண்டு வெடிப்பில் 5 டாக்டர்கள், 20 பேர் அதோடைய அசர்ட்ஸ், அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ், they are under suspects and they are been arrested. Tonight is not the night to be a fence sitter. Tonight is not a night to drown yourself in the grays. Tonight is the night to call out black and white. Tonight is the night to ask the tough questions. Why is the Modi government still not naming Pakistan? Did we falter at the very end of being just about to unravel the big terror plot? Are we as a nation getting so woke that we are not able to call out Islamist terrorism? They are from a particular university. That university is called Al-Fada University. That is near Haryana. ஹரியானாவில் இருக்கிறது, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டி உடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்குது. தட் இஸ் ஃபண்டட் ஃப்ரம் யூஏஇ. யூஏலேருந்து ஃபண்ட்ஸ் வருது. யூஏலேருந்து ஃபண்ட்ஸ் வர்றது இங்கேருந்து டைவர்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்குறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டியில் 90 to 95% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ரெக்ரூட்டட் ஃபார் டாக்டர் சீட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்கள மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரீசன் டு கிரியேட் ஃபண்டமெண்டலிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் வந்து ஜிஹாதியாக ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு யுத்தி. இதுக்கு பேரு தான் ஒயிட் காலர் டெரரிசம். And that is that this blast happened in a slow moving vehicle which was approaching the red light. So this appears to have been a very well considered explosion. When you're at a red light, you are in the Chandni Chowk area, you are outside the metro station, and you are there at 6:55 p.m., which is peak traffic in November. Right? Peak traffic, which means it's been designed to cause maximum damage. நிறைய பேர் இது ஆச்சரியமாக இருக்கும், பட் விஷயம் தெரிஞ்சு யாருக்குமே இது ஆச்சரியமாகவே இருக்காது. பிகாஸ் இஸ்லாம் ஹாஸ் நவ் பிகம் ஸோ ரேடிக்கல். நீங்கள் படித்தவங்க, படிக்காதவங்களா இருங்க, பெரியவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்க, குழந்தைங்களா இருங்க, ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, எந்த விதமாக இருக்கும், தே ஆர் பேசிக் ரேடிக்கலைஸ்ட் ஜிஹாதிஸ் ஆயிட்டாங்க. அது அவங்க டிஎன்ஏ எப்படின்னு ஃபோனும் டிஃபால்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஆயிட்டாங்க. Stop mollycoddling these sentiments in the hope that education will do the job. Crack down on the hammers the way Uttar Pradesh is doing, rightly so. 3, certainly try and engage with those elements who see themselves as part of the Bharatiya spirit. However, you must realize at the end of the day, demography is destiny and democracy is dependent on demography. If you want to look at examples, Kashmir, Bengal, Assam, Kerala, even parts of Andhra Pradesh as of now, parts of Tamil Nadu, all of them are being lost to demographic inversion. அவங்களை சேஞ்ச் பண்ணவும் முடியாது, சேஞ்ச் பண்ணி நம்மளோட வாழவும் முடியாது. இட் ஹஸ் பிகம் இம்பாசிபிள் டு லீவ் வித் தெம். அது எல்லா நாட்டிலையும் நடக்குது, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. ஹேப்பனிங் இன் யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஈவன் இன் முஸ்லீம் டாமினேட்டட் கண்ட்ரிஸ். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எல்லா இடத்துலையுமே நடக்குது. அவங்க என்னதான் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க ஒன்றுமே புரியல. இந்த 5 டாக்டர்ஸ்க்கு இந்தியாவில் டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 6க்குள்ள இந்த பாபரி மசீதி டெமாலிஷ் பண்ண டேட்டில் இந்தியா முழுக்க பல இடங்களில் ஹமாஸ் டைப்பில் சூசைட் அட்டாக்ஸ், லோன் உல்ஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபயதீன் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் ஒரே டைமில் அட்டாக் பண்ணி நாட்டையும், முக்கியமாக டெல்லி
அண்ட் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பிஜேபி ரூல் ஸ்டேட்டை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது விசாரணை தெரிய வந்ததில்லை, இது காமனான விஷயம் தான் இது. They were also trying to develop a chemical through which அந்த கெமிக்கலை ஃபுட்டில் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு கோயில் பிரசாதத்தில் கலந்து பல ஹிந்துஸ் எஸ்பெஷலி ஹிந்துஸில் கொல்லணும்னு ஆசைப்படுறோம். கோயிலில் யார் வருவாங்க? ஹிந்துஸ் தானே வருவாங்க. கோயிலில் வருவாங்க, ஆண் பெண் குழந்தைங்க எல்லாமே வருவாங்க, எல்லாரையும் கொண்டு விடுவாங்க. Dr. Ahmad Mohiuddin Syed is an Indian who graduated as a doctor from China. Using his medical and scientific training, he allegedly extracted ricin poison from castor seeds for months. Ricin is one of the most deadly poisons known to man. It is tasteless and odorless, and a few grams of the substance can kill hundreds of people. His plan was to mix the poison in water and temple prasad across major Indian cities like Delhi, Ahmedabad, and Lucknow, killing countless Hindu devotees. He had already surveyed the food markets in Ahmedabad and the RSS office in Lucknow. This man wasn't alone. Two accomplices, Muhammad Suhail and Azad, were working with him. Together, they were in direct contact with their handlers outside India. Thankfully, this tragedy was prevented. But just imagine the hate peddled by the ideology that made them do this. Their hatred sees mere Hindu devotion at temples as an aggressive act to be punished. What kind of mentality தேல இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. இதுக்கேத்தான் நீங்கள் வந்து ரொம்ப இஸ்லாமோஃபோபியா இருக்கேன். நான் இஸ்லாமோஃபோபியா இல்லை, ஐ எம் சேயிங் த ட்ரூத். ஒரு பழைய பழமொழி இருக்கு இல்லையா, ஆல் முஸ்லிம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட், பட் ஆல் டெரரிஸ்ட் ஆர் வை முஸ்லிம்ஸ். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. வி கேன் நாட் சேஞ்ச் தம். One of the very misunderstood concept of what has been labeled as suicide bombing. It is martyrdom operations, and it is being known in Islam. There are multiple. Even if you try, they will never change. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. It may be impractical, ரொம்ப ஹார்ஷா இருக்கும். எல்லாரையும் முஸ்லிம்ஸ்ல we have to identify, drag them and kick them out. I'm a king but I'm far from a saint. They call me a bad man, that's a good thing. Mama said swing back when another man swings, so I make my mama proud and they make their heads ring. Impossible. எப்படி கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படி இப்படி நிறைய பேர் கத்துவாங்க. பட் டெஸ்பரேட் டைம்ஸ், டெஸ்பரேட் மெஷர்ஸ். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 24 வரைக்கும் லாகூரில் ஒரு இந்தியன் முஸ்லீம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கு ரொம்ப ஃபேமஸான பேர் லாகூர் டிக்ளரேஷன். அதில் வந்து ஜின்னா, இந்த பாகிஸ்தான் சுவர் ஜின்னா வந்து எங்களுக்கு முஸ்லீம்கள் தனிநாடு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஓட்டு நடத்ததில்ல 96% பேர் அதுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நம்ம அவங்களுக்கு தனிநாடே கொடுத்தோம். அந்த பண்ணிங்களுக்கு தனிநாடு கொடுத்தோம், அங்கே எல்லாரும் போயிட்டாங்களே. நம்ம பண்ண பெரிய தப்பு, ஒரு 4% ஆஃப் முஸ்லீம் இங்கேயே தங்க வச்சோம். அதோட விளைவு தான் இந்த 75 வருஷத்துல 25 கோடி ஆகியிருக்கு. ஆல்மோஸ்ட் 5 கோடி இல்லீகல் பங்களாதேஷ், இது 30 கோடி பேர் நம்ம நாட்டை. Red Fort bombings में while the Pakistani angle definitely deserves to be investigated, all of this points to something far more dangerous. क्योंकि इन सब चीजों से ये प्रूव हो गया है कि the real threat is within. क्योंकि जिन लोगों ने वो एक्सप्लोजिव्स को स्टॉक पाइल किया और ये बॉम्ब ब्लास्ट कैरी आउट किया, वो कोई बाहर के लोग नहीं थे, भारत के लोग थे. और इस रियलिटी से अगर आप मुंह फेर लेंगे तो यू आर ओनली शील्डिंग द गिल्टी. तो you need to find them, you need to expose them, and you need to find and expose the people who divert this entire issue into something else. National security की बात है, so we need to do what needs to be done and clean our house first. क्योंकि ये 2.5 फ्रंट का वॉर है और ये 0.5 ही देश को ले डूबेगा. உடைய பிக்கஸ்ட் செக்யூரிட்டி த்ரெட் இஸ் திஸ் இன்டர்னல் த்ரெட். இதுதான் நம்மளுடைய பழைய சிடிஎஸ், இந்தியாவோட பழைய அண்ட் ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் விபல் ராவத் சொன்னார், இந்தியா ஷுட் பி ரெடி ஃபார் 2.5 ஃப்ரண்ட் வார். ஒன்று பாகிஸ்தானோட, ஒன்று சைனாவோட, ஒன்று இன்டர்னல். நம்மளோட ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆர்மி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைட்டிங் அவர் எக்ஸ்டர்னல் எனிமீஸ். பட் இன்டர்னலில் ஆர்மியால் முடியாது, நம்ம போலீஸால் முடியும், நம்ம பொதுஜனங்களால் தான் முடியும். நாட்டுப்பற்றுள்ளவங்க பொதுமக்கள் தான் இதுக்கு ஃபைட் பண்ணணும். ஒன்று பேரால் ஃபைட் பண்ணலாம், மீடியாவில் ஃபைட் பண்ணலாம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரலாம். சில நேரில் தேவைப்பட்டால் வி ஷுட் ஆல்சோ கம் அவுட் இன் ஸ்ட்ரீட் டு ஃபைட் டு சர்வைவ். ஏன்னா நாம் என்ன ஆயுதம் எடுக்கிறன்றது எதிரி தான் முடிவு பண்ணுறேன், நாம். हमारे को थोड़ा जितनी
अगर आपके पास टाइम हो और ये आपके पास ऐसे कुछ लोग हों जो वॉलंटियर ऐसे कर सकते हैं, सोशल मीडिया के अंदर कुछ इस तरह की स्टोरीज को देखें जिसके अंदर टोटल ब्लैटेंट लाइज जो है उनको आप उजागर कर सके विद ए वेरी ऑथेंटिक थिंग। आप उसका जवाब दें, आपके पास कोई फोटोग्राफ हो, आपके पास में कोई इस तरह की, जैसे इंडियन आर्मी के बारे में कई चीजें जो आती हैं वो बिल्कुल ये है कि जिससे हमारी कंट्री की डिफेंस फोर्सेस का मोरल डाउन हो जाए। कभी कभी वो इस तरह की चीजें अपनी यूनिट्स के बारे में या हमारे अफसरों के बारे में लिखते हैं जिससे कि जवानों का फेथ या कॉन्फिडेंस अपनी लीडरशिप पर शेक हो जाए। तो आप लोग ऐसे एक्ट जो है इसको स्ट्रांगली रजिस्टर करें। इसी तरह से सरकार के अंदर में कई चीजों के बारे में ऐसा कहा जाता है जो कि बातें बिल्कुल गलत है। तो अगर டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு लोग ரிட்டையர்ட் लोग அது வந்து ஒரு வழக்கமாக குண்டு வெடிச்சா அந்த இடத்துல வந்து பெரிய பள்ள விழும். அது C4ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஎக்ஸ் C4ன்ற ஒரு கெமிக்கல் இருக்கும். அது மூலமாக தான் பாம்பு வெடிச்சு வைப்பாங்க, சூசைட் பாம்பு எஸ்பெஷலி ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா அமோனியம் நைட்ரேட்ன்ற ஒரு கெமிக்கல் யூஸ் कुरान तो खुद कहता है तो तुम टेररिस्ट बनो। अच्छा, बिल्कुल, कुरान का हुक्म है। ये तो आप इंकशाफ कर रहे हैं। इंकशाफ नहीं, आप पढ़े कुरान को। मसलन कौन सी आयत? अल्लाह के दुश्मनों के खिलाफ टेररिस्ट बनने का हुक्म कुरान हमें कहता है। अच्छा, और कुरान क्या कहता है टेररिस्ट बनने का? अल्लाह के लेकिन अल्लाह वालों के खिलाफ नहीं, लेकिन वो अल्लाह के दुश्मन है। उसका फैसला कैसे होगा सर? यहाँ पर तो APS में आके मासूम बच्चों को मारा, आपने मुजम्मत भी बाद में की थी। கேள்விப்பட்டிருக்கோம். அதனால உரமா நம்ம வாங்குறோம். விவசாயிங்க உரமா வாங்கி நம்ம நிலத்துல போடுவாங்க பயிருக்கு. அது ரொம்ப ஈஸிலி அவைலபிள். அதுதான் நம்ம ஒரு பெரிய டிராபேக். அது வந்து கவர்மெண்ட் எப்படி தடுத்து நிறுத்தோன்றது கிட்டத்தட்ட 2020 5 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேகரிச்சிருக்காங்க. வெறும் 2 கிலோ பாம்பு அடிச்சதுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிருக்குன்னா, அதுக்கு அடுத்த நாள் ஃபரிதாபாத்ல ஒரு வீட்டில் 3000 கிலோ ப்ரிசைஸ் 2900 3000 கிலோ. Now, from our sources, what we're getting to know is a major conspiracy was being hatched in room number 13 of building number 17 at Al Falah University. As part of the plan, a large quantity of explosives had been purchased with the aim of preparing 32 vehicles, 32 cars for attacks and causing widespread devastation. The case, of course, is under investigation. Anushka joining me on that. Anushka, more and more details emerging. அமோனியம் நைட்ரேட்டை நம்மளுடைய NIA வந்து ரைட் பண்ணி பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் இமேஜின் 3000 கிலோ கேஜி பாம்பு அப்பயே வெடிச்சிருந்தா என்ன இருக்கு, அந்த ஊரே என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை இந்தியா முழுக்க கொடுத்து வெடிக்க வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஆச்சரியமான விஷயம்னா இது எப்படி அந்த ஒரே இடத்துல கொண்டு வந்தாங்க, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒன்லி திங் வி கேன் டூ இஸ் அவங்கள இக்னோர் பண்ணி அவங்களும் தள்ளி தான் இருக்கு. துஷ்டங்க தான் தூரம் தான் இருக்குது. வி கேன் ஃபைட், வி ஆர் காமன் பீப்புள். இல்லையா, நம்மளால ஃபைட் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டினியூவில் இருக்கிறதுனால ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன்னா அந்த நாடே பண்ணி அடுத்த நாள் மேலே பழி போடுறது, அது பேர் தான் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். இஸ்லாமாபாத்ல ஒரு கோர்ட்டில் ஒரு சூசைட் பாம் வச்சு அவங்க நாட்டுக்காரங்களே அவங்களே கொண்டு இது எப்படி வெளிப்பட்டதுன்னா, அந்த சூசைட் பாம் வந்து சிசிடிவியில் கேப்சர் ஆயிருக்கு. அதான் கேப்சர் பண்ண வச்சிருக்காங்க. சூசைட் பாம்னா ஒரு ஆள் வருவான், வந்து ஹி வில் ப்ளோ ஹிம்செல்ஃப். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேனில் நின்றுட்டே இருக்க, திடீர்னு இந்த போலீஸ் வேன் வெடிக்குது, உள்ள டிரைவர் வெடிக்கிறாரு. எப்படியா அது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் வேன் ரொம்ப நேரம் நிற்கிது, அவர் வெடிக்கிறாருன்னா எப்படி அது வெடிக்கும்? அது எப்படி சூசைட் பாம்பிங்காக இருக்கும்? நாங்களும் வந்து டெரரிஸ்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கான பொய் பிரச்சாரம். அதே நாள் வந்து நமது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பூட்டானுக்கு 11/12 நவம்பர் 11/12 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த நாட்டுக்கு விசிட்டுக்காக போறதா இருந்தார். அந்த விசிட் அவர் போஸ்ட்போன் பண்ணலை. வாட் மெசேஜ் இஸ் கிவிங் இஸ் வி வில் நாட் சரண்டர் டு டெரரிசம். ஏன்னா பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு ரிப்போர்ட் வந்து CCC மீட்டிங்ல தான் முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணணுன்றது. आज मैं यहाँ बहुत भारी मन से आया हूं। कल शाम दिल्ली में हुई भयावह घटना ने
सभी के मन को व्यथित कर दिया है। मैं पीड़ित परिवारों का दुख समझता हूं। आज 2 நாள் கழிச்சு நவம்பர் 13ஆம் தேதி சிசிசி மீட்டிங் நடந்துச்சு. அதில் வழக்கம் போல் நம்ம பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், என்எஸ்சி அஜித் தோவல், ஆர்மி சீஃப்ஸ், ராப், ஐபி, என்ஐஏ, என்எஸ்ஜி கூட இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் ஹெல்ட் ரீசென்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி மீட்டிங் ரீசெண்டாக நடந்ததே கிடையாது நினைக்கிறேன். என்எஸ்ஜியில் கலந்துக்க மாட்டாங்க. என்எஸ்ஜி இஸ் ஃபார் இன்டர்னல் பர்பஸ். என்எஸ்ஜி நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு டெரரிஸ்ட் தாக்குதலுக்கு அவங்க they will be the last hope, they will be the last people to come and defend it. Begin with some big news that we have at this point in time, and this is about the aviation sector. News coming in from the Parliament. Centre, in fact, has given a confirmation. In fact, in a written reply in Rajya Sabha, Minister of Civil Aviation has said that the DGCA made it mandatory in November 2023 to report all cases of GPS jamming or spoofing. And regular reports from that time are being received from other major airports in the country. அவங்க ஒரு டிக்ளரேஷன் என்ஐஏ ஸ்போக்ஸ்மேன் சொல்றாரு, இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக், இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே நாள் ஆனால் அதே நைட் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அந்த ஸ்பாட்டுக்கும் போனாரு. And what we are seeing, is it only the tip of the iceberg, General Dayal? No, firstly, it's a very, very sad incident, and I think our condolences to the family that have lost their loved ones, and the city which has unnecessarily been panicked. I think I'll be a little cautious. There's no doubt that there's a module working in the country, and there has never been any doubt in our minds as security personnel, as people, those who have been concerned about the security. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்தாரு. அன்றைக்கி நைட்டு நரேந்திர மோடி அவர்கள் அவர் ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருந்தாரு, திஸ் இஸ் அண்ட் டெல்லி பாம் பிளாஸ்ட், கண்டோனன்ஸ் பண்ணியிருந்தாரு. இட் டிட் நாட் யூஸ் த வேர்ட் டெரர், யூஸ்ட் பிளாஸ்ட். ரீட் பிட்வீன் த லைன்ஸ். யூ நோ தட் இட்ஸ் எ பிளாஸ்ட் பட் நாட் எ டெரரிஸ்ட் அட்டாக். வேறு ஆரம்பம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 வெளிநாட்டு சக்திகள், ஒன்று டர்க்கி நம்மளுடைய இன்னொரு எதிரி, இன்னொன்று கத்தார் தோஹாலேருந்து, தே ஆர் பிஹைண்ட் திஸ். அவங்க நிறைய அங்கிருந்து ஹேண்டிலர்ஸ், அசட்ஸ், financial support வந்திருக்கு. The NIA has collected all the information from financial phone tapping இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணனாலும் இட்ஸ் தேர் எவ்ரிவேர் இன் சோஷியல் மீடியா அண்ட் நியூஸ். 13ஆம் தேதி நைட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மிட் நைட்டு இதனுடைய மெயின் ஹேண்டலர் உமர் முகமது முஹிம்மோர் முகமது என்ற பன்னி வீட்டை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்மளுடைய ஃபோர்ஸ் அந்த அல்ஃபதா யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல்ல. Shocking Enforcement Directorate investigation has revealed that Al Falah University Chancellor Javed Ahmad Sadiqi allegedly used forged documents in the names of Hindu landowners who had died decades earlier to fraudulently obtain prime Delhi land. The aide says these individuals passed away between 1972 and 1998, yet a GPA was inexplicably created in 2004 and later used to re-register the property. Investigators have also found that Al Falah University falsely claimed UGC 12B recognition, misleading students and their families. The scale of forgery and deception has triggered nationwide outrage, with strong calls for decisive legal action. நவம்பர் 20ஆம் தேதி நம்மளுடைய NIA அரெஸ்ட் பண்ணிச்சு, 10 நாள் கழிச்சு வித் எவிடன்ஸ். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6 நாள் கழிச்சு இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ரெஜிமெண்ட்ஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா பீகார், அசாம் அண்ட் பெங்கால், நியர் தி சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டுக்கும் நம்ம ஈஸ்ட் சைட்லேருந்து பெங்கால் அசாம்லேருந்து நார்த் ஈஸ்ட் போகிற இடம் பேர் சிக்கன் நெக், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த இடத்து சுரிகுரி காரிடோர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த சுற்றி 3 ரெஜிமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 20,000 சோல்ஜர்ஸ் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சென்டிங் எ மெசேஜ் டு பெகர் பங்களாதேஷ். நம்ம பங்களாதேஷ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஏன்னா பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாக்கு அப்புறம் has become a rogue nation.
இன்டர்னல் த்ரெட், இன்டர்னல் கிளீனப் ரொம்ப நடக்கும். எப்படி நம்ம மாவோயிஸ்டுக்கு வந்து மார்ச் மாத இறுதிக்குள்ள இந்தியாவில் அனைத்து மாவோயிஸ்ட் நக்சல்களை முழுமையாக அழிக்கப்படும், இந்தியா வில் பிகம் a நக்சல் ஃப்ரீ நேஷனாக இருக்கும். The Naxal footprint in India has reduced from 126 districts to just 6. But have you ever wondered how the government achieved it? For decades, left-wing extremism cast a long shadow over the Indian heartland, crippling development and disrupting lives. In 2014, when the Modi government came to power, it soon passed the National Policy and Action Plan to address LWE in 2015. The government responded with resolve, strategy and action. இந்த இஸ்லாமிக் டெரரிசத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அது முழுமையாக முடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பிகாஸ் தே ஆர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு கேன்சரை டயக்னோஸ் பண்ணி நம்ம அதை எடுத்துடணும். வி கான்ட் கியூர் இட். அதை வந்து நம்ம மெடிசனால் மருந்தால் பார்த்துட்டு இருந்தால் வி கேன் கண்ட்ரோல் இட் லைக் டயபெட்டிஸ். பண்ண முடியலனா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தான் நம்ம பார்க்கணும். வேறு இது பண்ணாதான் நம்ம நாடு ஒரு செக்யூர்டான ஒரு நாடாக இருக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 10,000 தடவை நம்ம தடுத்தாலும் 10,000 தடவை இந்த விஷயம் நடக்கும். मुंह तोड़ने के लिए मुट्ठी बंद करना जरूरी है. We must infiltrate the very core of terrorism in Pakistan, ताकि वो भारत के खिलाफ अगर नींद में भी सोचे ना तो उनके ख्वाब में भी हम बैठे नजर आने चाहिए. இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் என்னன்னா 2014 மேலிருந்து 2026 மே வரைக்கும் நம்மளோட செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து 6032 டெரரிஸ்ட் த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை நடக்கூடாமல் தடுத்துருக்காங்க. ஒன்று தான் நடந்திருக்கு. தட் இஸ் இந்த 11 வருஷத்தில் அதர் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் ஆர் மிலிட்ரி பேஸில் மட்டும்தான் அட்டாக் நடக்குமே தவிர இந்தியன் சிட்டிஸ் ஆர் இந்தியன் ஸ்டேட்குள்ள அட்டாக் நடந்ததில்லை. அதுவும் திஸ் அட்டாக் ஹேப்பன்ட் இன் டெல்லி. தே ஆர் டெரரிஸ்ட் ஆர் ஆல்சோ சென்டிங் எ மெசேஜ் அண்ட் ராங்லி தே ஆர் messed up with Modi. It has hit Modi's ego. ஏன்னா மோடி வந்து எப்பவுமே பிரச்சாரம் சொல்லுவார் 10 வருஷமா எந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கல, நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நடந்துருச்சு. 17ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து பார்த்தோம் உபேந்திர திரிவேதி அவர்கள் வந்து ஒரு வந்து டிஃபென்ஸ் पूरी तैयारी के साथ है और इस बार वो संयम नहीं रखेगा जो सिंदूर 1.0 में हमने संयम रखा. इस बार हम आगे की कार्रवाई करेंगे और कुछ ऐसी कार्रवाई करेंगे कि हो सकता है पाकिस्तान को सोचना पड़े कि उसे इतिहास में भूगोल में रहना है कि नहीं रहना है. अगर उसे भूगोल में अपनी जगह बनानी है तो उसके लिए उसे जो स्टेट स्पॉन्सर टेररिज्म जिसको हम बोलते हैं, यानी कि उसका देश जो टेररिज्म को स्पॉन्सर कर रहा है उसे रोकना पड़ेगा. ஆப்ரேஷன் சிந்தூர் வாஸ் ஜஸ்ட் இன் தைலண்ட். அது ஒரு சின்ன மிஷனாக இருந்து சில நாட்களுக்கு மட்டுமே நடக்குது. சில மணி நேரத்துக்கு நடக்கிற மாதிரியான டார்கெட் வச்சு மிஷன் அச்சீவ் பண்ண முடிஞ்சிட்டோம். ஆனால் இந்த தடவை நடக்க போகிறது மிக பெரிய லெவலில் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த தடவை we will not only hit them, the soldier, the terrorist, but also அவங்களுடைய நிலத்தையும் நம்ம அபகரிப்போம். until we grab the land of Pakistan, they will not change. என்ற ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் உங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ், இந்த ஒரு எக்ஸசைஸு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நடக்குது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்லேயும் நடக்குது, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் நடக்குது. அப்பப்போ நோ டைம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். புதிய மிசைல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான நோ டைம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் கத்தார் இஸ் தி நியூ ஹப் ஃபார் டெரரிசம். எல்லா டெரரிஸ்டும் அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே தான் தங்கியிருக்காங்க. கத்தார் இஸ் அவர் இன்ஃபேக்ட் இட்ஸ் அவர் எனிமி. பட் நம்ம அது சொல்கிறது இல்லை. பட் Saudi is not now our enemy. UAE is now have become more friendly with us. Qatar is our bigger enemy. Pakistan, Qatar and Turkey are our biggest threat. கத்தாரில் வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போடப்பட்டு சைன் பண்ணப்பட்டது. சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் சைன் போட்டபோது 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. 23ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா நவம்பர் 23 நம்ம ராஜ்நாத் சிங் வந்து அவரும் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு அதே ஏஎன்ஐ நடத்தின டிஃபென்ஸ் கான்க்ளேவ்ல கலந்துக்கிட்டார். ஏஎன்ஐ நிறுவனம், நியூஸ் நிறுவனம் டிஃபென்ஸ் கான்க்ளேவ் கலந்துக்கும் போது சொன்னாரு, आज सिंध की भूमि मेरे बहनों भाइयों, यह भारत का हिस्सा भले ही न हो, लेकिन सभ्यतागत रूप से सिंध हमेशा भारत का हिस्सा रहेगा. और जहां तक जमीन की बात है तो बॉर्डर्स तो बदल सकते हैं, क्या पता कल को सिंध
भारत में फिर से वापस आ गया। ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை என்ன சொன்னார்னா, வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பியூஓகே எடுத்துக்கணும். நான் எப்பவுமே சொல்வேன், டெமோக்ராட்டிக் லேண்டை எடுக்கணும், டெமோக்ராட்டிக் பீப்புள் எடுக்கக்கூடாது. வி ஷுட் டேக் த ஜியோகிராபிக்கல் லேண்ட். நம்ம அந்த நிலை மட்டும் தான் அபகரிக்கணும், தவிர அவனோட மக்களை அபகரிக்கணும். ஏற்கனவே 25 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். அதில் அவங்களும் எடுத்து நம்ம எதுக்கு அவங்களுக்கு நம்ம சோறு போட்டுட்டு இருக்கணும்? நம்மளுக்கு அந்த நிலம் மட்டும் தான் வேணும், அந்த மக்களை தேவை. அவர் என்ன சொன்னார்னா, சிந்துன்றது சதர்ன் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு கராச்சி, அந்த கராச்சி சுற்றி இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ், சவுத் இந்தியான்னு சொல்கிறேன், அந்த மாதிரி அது பாகிஸ்தான் கராச்சி சுற்றி இருக்கிற. அட் இஸ் ஆல்சோ அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைனான்ஷியல் ஹப். இன்ஃபேக்ட் சிந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 1970-80 வரைக்கும் நிறைய ஹிந்துஸ் இருந்தாங்க அங்கே. இன்ஃபேக்ட் ராஜ்நாத் சிங்கே ஒரு சிந்தி தான், அங்கேருந்து அவர் வந்தார் இங்கே. ஸோ 1947. ஸோ இட் வாஸ் ரொம்ப செழிப்பான இருந்த இடம். இப்போ முஸ்லீம்ஸே, இப்போ ஃபுல்லாக அங்கே ஹிந்துஸே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்து இந்தியாவோட பாகமாக இருந்தது, இப்போ பாகமாக இல்லை, ஆனால் பிற்காலத்தில் பாகமாக வரலாம். ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். அதுவும் ராஜ்நாத் சிங்லாம் அதிகமாக பேச மாட்டார், அதிகமாக சொல்ல மாட்டார். அவர் இப்போ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இட்ஸ் கிவ்ஸ் எ வெரி குட் ஹிண்ட். என்ன சொல்ல வராடுறது புரியுது. நீங்கள் சிந்து நம்ம நாட்டில் சேர்க்குறமோ இல்லையோ, பெரும்பாலானோடைய மக்களோட ஆசை என்னன்னா, பலூச்சிஸ்தானை தனிநாடாக்கணும், முடிஞ்சா சிந்தியும் தனிநாடு ஆக்கிடுங்க. பலூச்சிஸ்தான் சிந்தும் தனிநாடு ஆகிட்டா ஐ ஹேவ் ஒன்லி ஒன் கொஸ்டின், அப்போ அவங்களோட நேவி யார் ஹேண்டில் பண்ணுவாங்கிறது எனக்கு ஒரே கொஸ்டின். அது சிந்து ஹேண்டில் பண்ணுமா பலூச்சிஸ்தான்? பிகாஸ் சிந்து பலூச்சிஸ்தான்ல தான் அவங்களோட ஒரே ஹார்பர் இருக்கு. அந்த இல்லாத போது பாகிஸ்தான் வில் பிகம் அனதர் லேண்ட் லாக் கண்ட்ரி லைக் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆகிடும். தென் இட் வில் ஒன்லி ஹேவ் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி. அவருடைய நேவிக்கு எந்த வேலையும் இருக்காது. அது இவங்க 2 பேரும் பங்கு போட்டுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயம் நடந்தது. என்னன்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 15 பேரை கொண்டாங்க. அதில் 9 பேர் இன்னசென்ட் குழந்தைங்க. அது ஏன் ஸ்கூல் டார்கெட் பண்ணாங்க, அந்த ஏரியா டார்கெட் பண்ணாங்க, இதுவே தெரியல. மேபி அவங்க யூஸ் பண்ண சைனீஸ் வெப்பன்ஸு, இந்த குறி ஒன்று வச்சா அது எங்கேயோ போய் விழுந்து வெடிச்சிருக்குமோன்னு தெரியாது. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானோட காமர்ஸ் மினிஸ்டர் நவம்பர் 19 25 வரைக்கும் இந்தியாவில் இருந்தார். ஒரு வாரமாக காமர்ஸ் பிஸ்னஸ் விஷயம் பேசுறது. நம்ம அவங்களுக்கு $100 மில்லியன் டிஃபென்ஸில் பிஸ்னஸ் டீல் ட்ரேட் டீல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி நைட்டு இந்தியா அவங்களுக்கு ஒரு எய்டு அனுப்பிச்சு. ஒரு பிளைனில் C-17 ஒரு குளோப் மாஸ்டரில் ஒரு எய்டு அனுப்பிச்சு. நவம்பர் 28ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்தது ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான் ஹேஸ் ட்ரோன்ஸ் டு ஃபைட் இன் எ வார்னு. நம்ம என்ன அவங்களுக்கு ஏடு கொடுத்தோம், எனக்கு ஒன்றுமே புரியல. புரிஞ்சால் நீங்கள் உங்கள் புத்திசாலி தான். இது இப்படி இருக்கும்போது நவம்பர் 25, அதாவது அட்டாக் பாகிஸ்தான் 23ஆம் தேதி அட்டாக் பண்ணாங்க. 25ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் மறுபடியும் பதில் தாக்குதலுக்கு 3 இடம். பெஷாவர், அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர், அது நார்த் வெஸ்டர்ன் பார்டர், வெரி க்ளோஸ் டு ஆப்கானிஸ்தான். பெஷாவர் இஸ் a very important city for பாகிஸ்தான். பெஷாவர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. அவதான் ஒசாமா பின் லாடன் தங்கியிருந்த இடம். அங்கே தான் அமெரிக்கா 2011 தாக்குதல் பண்ணி அகமதாபாத் அவங்களுடைய மிலிட்ரி கேம்ப் இருக்கு. ஸோ பெஷாவரில் ஹெட் குவார்ட்டர்ஸில் சூசைட் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 12-15 போலீஸ் மேனை they have killed it. பதிலடி கொடுத்துருக்காங்க. டென்ஷன் இஸ் அகெயின் ரைசிங் ஆன். சீஸ்ஃபயர் போட்டாங்க, ஒரு வாரம் கூட சீஸ்ஃபயர் தாங்கல. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை நடந்துருச்சு. ஆனால் பதிலடி இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமாக டெட்லியாக ஒன் டைமாக இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக முடிச்சுட்டா தான் நல்லது. அப்பப்போ இந்த பிரச்சனைக்கு போய்கிட்டே இருந்து தீர்வில்லாத போயிட்டே இருந்தாலும் மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் பெரிய பணம் செலவும் மிச்சம், ஒரு டென்ஷன் எப்பவுமே இருந்துட்டு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா புத்தின் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்தியாவுக்கு வராரு. வருகை உறுதி செய்தது ரஷ்ய அரசு. அதே மாதிரி நிதின்யாகு டிசம்பர் இறுதியில் வரதா இருந்தது.
அந்த விசிட் வந்து தள்ளி போடப்படுது. வெரி ஷாக்கிங் எனக்கு. இன்ஃபேக்ட் புட்டின் ஹேஸ் ஏ மச் மோர் லைஃப் த்ரெட்டிங் த்ரெட்டுக்கு அவருக்கு இருக்கு. அவரே வரும்போது நித்யானந்தா ஏன் வரல? அது காரணம் வந்து டெல்லி பாம்பு பிளாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுனா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். யூ ஷுட் ஹவ் கம்ட் இட். பட் எனிவே அவர் அப்புறமா வரலாம். ஜனவரியில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனவரியில் வந்து பட்ஜெட் செஷனில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. வின்டர் செஷன் முடிஞ்ச உடனே பட்ஜெட்டுக்கான ஒத்திகை கவர்மெண்ட் பிஸியாக இருக்கும். ஈயோட லீடர்ஸ், யூரோப்பியன் யூனியனுடைய லீடர்ஸ், யூரோப்பியன் யூனியனில் இங்கிலாந்து தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸ் லீடர்ஸும் 26 கண்ட்ரிஸோட லீடர்ஸும் ரிப்பப்ளிக் டேக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. February 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். February 2 பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் யூஇக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக அங்கே வராங்க. மேபி அதுக்கப்புறம் மார்ச் இல்லை ஏப்ரலில் வந்து ஏப்ரலில் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரலில் வருவாரான்றது டவுட். ஏன்னா மார்ச் வந்து தேர்தல் சூடு போச்சு. 5 மாநில தேர்தல் ஏப்ரல்ல தேர்தலில் இருப்பாங்க. மேபி அவர் வந்த மேல வரலாம், பிப்ரவரியில் வரலாம், இல்லைன்னா ஆஃப்டர் சம்மர் தான் நிதிநாயகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அப்புறம் என்ன நடக்குதுன்றது. தீவிரவாதத்துக்கு எப்பவுமே அடிபணியும் கூடாது, அதுக்கு தயவுதாட்சணை பார்க்கக்கூடாது. we are being a very soft and easy target for terrorists. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வச்சாகணும். ஜெய் ஹிந்த், நன்றி.